கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து பார்க்கலாம். பெந்தைக்கோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்தது. அது ஒரு பண்டிகைங்க. யூதருடைய 2வது பெரிய பண்டிகை, பெரிய ஃபெஸ்டிவல் அவங்களுக்கு. அவங்க அதோடைய பெந்தைக்கோஸ்தே அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது ஒரு கிரேக்க மொழி, கிரேக்க சொல். அது பெந்தைக்கோஸ்தேனா 50வது நாளுன்னு அர்த்தங்க. அந்த நம்ம இயேசு எழுந்ததுக்கப்புறம் நீங்கள் எண்ணி பார்த்தா 50வது நாள் பெந்தைக்கோஸ்தே பண்டிகை வந்துச்சு. அவர் உயிர் தெழுந்து அந்த 50வது நாளில் பெந்தைக்கோஸ்தே பண்டிகை வந்துச்சு. அப்போ அந்த 120 பேரும் ஒரே இடத்துல கூடியிருந்தாங்க. இந்த பண்டிகை பற்றியில் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கூட பெந்தைக்கோஸ்தே பற்றி சொல்லியிருக்காங்க. அது வேறு வேறு பெயரில் அழைக்கப்படுது. முதற் பலன்களின் அறுப்பின் பண்டிகை, இல்லைனா வாரங்களின் பண்டிகை அப்படின்னு லேவியராகமம் 23:16 சொல்லுது. அவங்க எல்லாருமே அந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகை அப்போ இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல, அதான் மேல் வீடு இருந்துச்சுல, மாடி வீட்டில் எல்லாருமே அந்த 11 சீடர்கள் 12 ஆயிட்டாங்களா, மத்தியாவோட சேர்த்து 12 சீடர்களை தேடி எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாருடைய காதுலேயும் சத்தம் கேட்குதுங்க. ஒரு பலத்த காற்று அடித்தா எப்படி ஒரு சத்தம் வருமோ அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு. எந்த ஒரு காற்றும் அடிக்கலாங்க, எந்த ஒரு புயல் காற்றும் அடிக்கலை. ஆனால் அந்த சத்தம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. லூக்கா தான் இந்த அப்போஸ்தலர் எழுதினதெல்லாம் லூக்கா தான். அந்த லூக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பலத்த காற்று அடித்தா எப்படி இருக்குமோ அப்படி 120 பேர் காதுலேயும் கேட்டுச்சு. ஒரு முழக்கம் உண்டாயிடுச்சு. அப்புறம் தீ மாதிரி ஒரு நாவு, தீ எரிகிற நாக்கு மாதிரி அக்கினிமயமான ஒரு நாவு எல்லாருடைய நாக்குலையும் அது அமர்ந்தது. ஒரு தீ எரிகிற மாதிரி எரிகின்ற நாக்கு எல்லா 120 பேர் மேலையும் இறங்கினது. 120 பேரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். அப்புறம் ஆவியானவர்கள் அவங்களுக்கு கொடுத்த வரம் அதுபடி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். இந்த பூமியில் எத்தனை மொழிகள் இருக்குதோ அத்தனை மொழிகளையும் இவங்க பேசினாங்க. 120 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு மொழியில் பேச ஆரம்பித்தாங்க. என்னன்னா, இப்போ சத்தமாக பேசுகிறாங்க. அது வரைக்கும் இருக்கிற சத்தம் கேட்காம அமைதியாக இருந்தாங்க. யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, எவனாவது ஏதோ வீட்டு வேலைக்காரியை கூட நம்மளை போட்டு கொடுத்துருவா, நல்ல கவனமாக இருப்போம், அவன் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி மாடி வீட்டில் அமைதியாக இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தம், ஓவர் சத்தம். என்னன்னா, பெந்தைக்கோஸ்தே பண்டிகைக்கு இந்த பூமியில் இருக்கிற அத்தனை யூதர்களும் எந்தெந்த நாட்டில் போய் அவங்க தொழில் பண்ண போனாங்களோ, வேலை பண்ண போனாங்களோ, அவங்க எல்லாம் இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகைக்காக வந்திருந்தாங்க. எல்லா நாட்டிலையும் இருந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள்னால் சாதாரண யூதர்கள் இல்லை, ரொம்ப பக்தி நிறைந்த யூதர்கள். அவங்க எருசலேமுக்கு வந்திருந்தாங்க. ஓடி வந்துட்டாங்க. என்ன தேவனுடைய மகத்துவங்கள், தேவனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு ஓடி வராங்க. அதுவும் எங்களுடைய நாட்டு மொழியில். நான் எந்த இடத்துல தொழில் செய்கிறேனோ அந்த நாட்டில் இந்த மொழி தான் பேசுவாங்க. இவங்க 120 பேரும் ஒரு நாளும் எந்த ஃபாரினுக்கும் போனதில்லையே, எப்படி இவங்க பேசுகிறாங்க? அப்படி ஒரு ஆச்சரியப்பட்டு தேவனுடைய மகிமையை பேச பேச இவங்க எல்லாருமே கேட்டாங்க. ஏன்னா பக்தி நிறைந்த யூதர்கள். அவங்க பிரதான ஆசாரியர்கள் மாதிரி கிடையாது, பரிசேயர் மாதிரி கிடையாது. இவங்களாம் ரொம்ப பக்தி நிறைந்த யூதர்கள். அவர் ஆண்டவரை பற்றி, தேவனை பற்றி சொல்ல சொல்ல அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். மகத்துவங்களை அப்படியே பிரமித்து அப்படியே ஆச்சரியப்பட்டு கேட்டுட்ருக்காங்க. இது இவங்களுக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது, ரொம்ப கலக்கமடைந்தாக இருக்குது. இது எங்கே போய் நிற்க போகுது தெரியலையே. திடீர்னு இந்த மாதிரி கலிலேயர்கள் அவங்கள கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க கலிலேயர்கள் தான். இந்த கலிலேயர்களாக அவங்க அராமிக் மொழி தான் பேசுவாங்க. கலிலேயர்கள் இவங்களா நம்ம வசிக்கிற அந்த நாட்டு மொழியெல்லாம் பேசுகிறாங்களே. அப்போ இந்த 120 பேர் மத்தியில் நம்ம பேதுரு எழுந்து நின்றான். தனியாக எழுந்து நிற்கல, 12 சீடர்களாக எழுந்து நின்றார்கள். அதான் மத்தியாக வந்துட்டான்ல,
அதோடு சேர்ந்து 12 சீடர்கள் எழுந்து நின்றுட்டாங்க. 120 பேர் முன்னாடி, இந்த கும்பல் முன்னாடி இந்த ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. பெரிய மீட்டிங் மாதிரி ஆயிடுச்சு இது. ஏன் நீங்கள் பிரமிச்சு நிற்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். நம்ம பேதுரு எழுந்து நின்று, இது யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது தானே அப்படின்னு அவங்க சொல்கிறான். ஏன் அவன் எழுந்து நின்னானா, அவங்க கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா குடிச்சிட்டு இவனுங்க உளர்றானுங்க அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க சில பேர். அதனால தான் நம்ம பேதுரு எல்லா சீடர்களோடு எழுந்து நின்றான். இது காலையில் 3ஆம் மணி நேரம். இதில் காஃபி டீ வேணால் குடிப்பாங்க, யாரும் போய் குடிச்சிட்டு வர மாட்டாங்க, யாரும் போய் டாஸ்மாக் கடைக்கு போக மாட்டாங்க, யாருமே சாராயம் குடிக்க மாட்டாங்க. நாங்கள் ஒன்றும் குடிச்சிட்டு உளரல, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நல்லா பாருங்கள், நல்லா மோந்து பாருங்கள் அப்படி கூட பேதுரு சொல்லியிருக்கலாம்ல. எங்ககிட்டேருந்து நாற்றம் வருதா, குடித்தவங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து நாற்றம் அடிச்சிருக்கோம்ல, அது கூட அவங்களுக்கு தெரியல. உடனே அதனால தான் எழுந்து நின்றுட்டான். யோவேல் தீர்க்க தரிசனம் புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா, பைபிளை தொட்டிருக்கீங்களா, யோவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பேதுரு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யாருக்கெல்லாம் சதை இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பசுத்த ஆவியானவர் ஊற்றுவார் அப்படின்னு. இதெல்லாம் கடைசி காலம். பேதுரு அந்த காலத்தையே கடைசி காலம்னு சொல்லிட்டாங்க. அதான் யோவேல் தீர்க்கதரிசி எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் கடைசி காலகட்டத்தில் பசுத்த ஆவி ஊற்றப்பட்டாச்சு. இது ஒரு கடைசி காலம். நம்ம வாழ்கிறது அப்போ எந்த காலம்? அதுவே கடைசி காலம். அப்போ நம்ம வாழ்கிற காலம் எவ்வளோ கடைசி காலத்தில் தான் நம்ம எல்லோரும் நிற்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசி அதை சொல்லியிருக்கார். கடைசி நாட்கள்னால் இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நடந்து எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், ஏன் உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், அப்புறம் வாலிபர் தரிசனம் காண்பார்கள் அப்படின்னு நம்ம யோவேல் தீர்க்கதரிசி சொல்லி வச்சுருக்காங்க. அந்த கடைசி நாட்களில் நம்ம நிற்கிறோம். நான் 5ஆவது படிக்கும் போதே, நான் கிரேட்ஸ் 5 படிக்கும் போதே எனக்கு ஞானஸ்நானம் எடுக்கல, பசுத்த ஆவி பெற்றுக்கிட்டேன். எங்கள் அண்ணன் பெரிய அண்ணா சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தாங்க. அவங்க ஊருக்கு எவ்வளோ உபதேசம் பண்ணுறாங்களோ அதை வீட்டுலேயும் பண்ணுவாங்க. எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுப்பாங்க, சும்மா விட மாட்டாங்க. எங்களை கூப்பிட்டு வச்சு எல்லா தலையிலையும் கை வச்சு பசுத்த ஆவி பெறும்படி அவங்க பிறதுக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போ என் மேலே பசுத்த ஆவியானவர் எனக்கு கிடச்சிச்சு, பசுத்த ஆவி கிடச்சிச்சு. எனக்கு அடுத்த தங்கச்சி அவள் 4th தான். அப்போ அவளுக்கும் பசுத்த ஆவி கிடச்சிச்சு. எங்கள் அக்கா அப்போது அவள் 6th நினைக்கிறேன், 7th, அவளுக்கும் பசுத்த ஆவி கிடச்சிச்சு. அதாவது சின்ன பசங்க கூட ஆண்டவர் ஊற்றுவார் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு தேவன் ரெடியாக இருக்கார், பசுத்த ஆவியை ஊற்றுவதற்காக ரெடியாக இருக்கார். ஒருத்தர் மேலே பசுத்த ஆவி ஊற்றிட்டார்னா அவங்களுக்கு ஒரு பலன் வந்துடும். பசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபம் பண்ணுவாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்காக தான் நம்மளை தேற்றுவார். அதனால் பசுத்த ஆவியை பெற்றுக்கோங்க. உங்கள் சபை எந்த சபைக்கு போகிறீங்களோ உங்கள் பாஸ்டர்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா அவங்க நடத்துகிற பசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணுற மீட்டிங்க்கெலாம் போங்க, பசுத்த ஆவியை பெற்றுக்கோங்க. சரிங்களா? நம்மளை தேவன் பசுத்த ஆவியானவர் தேற்றுவார், தேற்றுற வாழனில் நல்லா தேற்றுவார். ஓகேங்களா? நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம். யோவேல் தீர்க்கதரிசி சொன்னபடி பார்த்தா கவனமாக இருங்க, அவர் வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.